சுவாமி தரிசனம் செய்வதற்காக பொள்ளாச்சி ஜெயராமன், ஆர்பி உதயகுமார் ஆகியோர் வருகை தந்தனர். மலையடிவாரத்தில் உள்ள தேவஸ்தான தங்கும் விடுதியில் இருவரும் சந்தித்தனர். அப்போது ஆர்பி உதயகுமாரை திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் செய்ய நான் தான் ஒரே காரில் அழைத்து சென்றேன். திரும்பி வரும்போது அவர் அமைச்சராகிவிட்டார். நான் அமைச்சராகிவிட்டேன் என பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். பழனி கோவிலுக்கு நாளை செல்ல இருந்து ஆர்பி உதயகுமாரை கட்டாயப்படுத்தி தன்னுடன் சுவாமி தரிசனம் செய்ய மலை கோவிலுக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் அழைத்து சென்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன், மே 4ஆம் தேதி ஸ்டாலின் பதவியேற்பார் என திமுகவினர் நம்பிக்கை குறித்து கேட்டபோது 2011 அவர்கள் இப்படித்தான் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அவர்களால் பெற முடியவில்லை. அதே நிலைதான் இப்போதும் ஏற்படும். மேலும் வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பு என்பது தற்போதைய ஆட்சி மீதான மக்களின் கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறது என்றார். தாவேகா நிர்வாகி செங்கோட்டையனின் பேச்சு குறித்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அதிமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும். விஜயின் வாக்கு வங்கியால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றார். கொங்கு மண்டல அரசியல் குறித்து பேசிய அவர், SP வேலுமணி தலைமையிலான 21 தொகுதிகள் உட்பட கொங்கு மண்டலத்தில் 100% வெற்றியை அதிமுக பெறும் என தெரிவித்தார். கோயம்புத்தூர் அரசியலில் செந்தில் பாலாஜியின் தலையீடு குறித்து கேட்டபோது, சொந்த ஊரில் வேலை ஆகாமல் வெளியூருக்கு வந்துள்ளார். அவருக்கு தகுந்த பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என்றார். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் திருமால் கிராமத்திற்கு அருகில் உள்ள குராயூர் பகுதியில் குண்டாறு ஆற்றில் தொடர்ந்து சட்டவிரோத மணல் திருட்டு நடைபெற்று வந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த தீர்மானமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் குராயூர் பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்கிற இளைஞர் நேற்று மணல் திருட்டை எதிர்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணல் கொள்ளை கும்பலை சேர்ந்த கலா மற்றும் அஜித் ஆகியோர் பிரகாஷை அரிவாளால் தாக்கியுள்ளனர். தலையிலும் கையிலும் கடுமையான காயங்களுடன் பிரகாஷ் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதலுக்கு பிறகு தனது நிலையை விளக்கும் காணொலியையும் அவர் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில ஊடகங்களும் இந்த சம்பவம் குறித்த செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த கொடூர தாக்குதலை டங்ஸ்டன் திட்டம் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு கடுமையாக கண்டிக்கிறது. காயமடைந்த பிரகாஷுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்குவதோடு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடிய பலர் முன்பும் கனிம வள மாஃபியாக்களால் உயிரிழந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜவஹர் அலி, கரூர் மாவட்டம் குப்பம் ஜெகநாதன், தூத்துக்குடி மாவட்டம் ஒரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் ஆகியோரின் மரணங்கள் இதற்கு எடுத்துக்காட்டாகும். இவ்வாறான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் கனிம வளங்களை பாதுகாக்க முனையும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை வெளிப்படுத்துகின்றன. மேலும் குராயூர் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள திருமால் மற்றும் கல்லணை பகுதிகளிலும் சட்டவிரோத கல் குவாரிகள் செயல்படுவதாகவும் இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததற்கான காரணமாக குராயூர் மணல் திருட்டு முதல் திருமால் கல்லணை கிராமங்களில் சட்டவிரோத கல் குவாரிகள் ஆகியவற்றில் ஆளும் திமுகவில் உள்ளவர்களின் தொடர்பு முக்கியமானதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள சுரண்டல் விவசாயத்தை பாதிக்கிறது, நீர் வளங்களை அழிக்கிறது, சுற்றுச்சூழலை மோசமாக்குகிறது என்பது நிரூபணமான உண்மை. அனைத்து சமூக இயக்கங்களும் ஒன்றிணைந்து மக்களிடம் விழிப்புணர்வு பரவலாக்கி தொடர்ச்சியான போராட்டங்கள் மூலமாக ஆண்ட கட்சிகளின் இரட்டை நிலையை அம்பலப்படுத்திடவும் மணல் வளம், மலை வளங்கள் உள்ளிட்ட இயற்கை செல்வங்களை பாதுகாக்கும் உன்னத பணிகளை முன்னெடுக்க உறுதி ஏற்கவும் கூட்டமைப்பு சார்பில் அழைப்பு விடுக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தையூர் ஊராட்சிக்குட்பட்ட கோமான் நகரில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா என்கிற விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம்
கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இளம் விஞ்ஞானியாக திகழும் ஆனந்த் மேகலிங்கம் என்பவரால் துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதிக திறன் வாய்ந்த இளைஞர்கள் இருந்தும் திறன்களை வெளிப்படுத்துவதற்கு சரியான தளம் இல்லை என நினைத்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியதாகும். இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 25,000 அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக விண்வெளி ஆராய்ச்சி குறித்த பயிற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொறியியல் படிக்கும் போதே அமெரிக்கா நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் மூலமாக 2019 செயற்கைக்கோள் தயாரித்து அனுப்பியுள்ளார். ஆனால் அமெரிக்கா செல்ல வாய்ப்பு இருந்தும் பொருளாதார வசதி குறைவு காரணமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் படிப்பை முடித்து பழைய மடிக்கணினி மூலம் விண்வெளி மற்றும் ராக்கெட் தொழில்நுட்பங்கள் குறித்து ஆய்வு செய்து சென்னை அருகே 2 ராக்கெட்டுகளை ஹைபிரிட் எரிபொருள் தொழில்நுட்பத்தில் செலுத்தினார். இந்த நிலையில் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவில் இந்த மாதம் முதல் வாரத்தில் துவங்க சர்வதேச அடுத்த தலைமுறையாக விண்வெளி தொழில்நுட்ப பயிலரங்கில் ஆனந்த் மேகலிங்கம் உள்ளிட்ட 23 நாடுகளை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்று 4 வாரம் நாசா அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், ஸ்பேஸ் போர்ஸ் எனும் தனி பிரிவு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து சென்னை திரும்பினார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் சார்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனந்த் மேகலிங்கம் என்பவரை தேர்வு செய்து 20 நாட்கள் பயிற்சிக்காக அமெரிக்கா அனுப்பி வைத்த இஸ்ரோ பயிற்சி முடித்துவிட்டு வீடு திரும்பிய விஞ்ஞானி ஆனந்த் மேகலிங்கம் கூறுகையில், அமெரிக்காவில் இந்தியாவை விட அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த பொருட்களை பயன்படுத்தி விண்வெளி ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருவதாகவும் அங்கே பயிற்சி எடுத்தது மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும் இதை பற்றி எனது குழுவில் உள்ள நபர்களிடம் கலந்தாலோசித்து மீண்டும் ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு சாதனை படைக்க உள்ளதாக தெரிவித்தார். பழைய மடிக்கணினியில் துவங்கிய விண்வெளி ஆய்வு பணி புதிய தொழில்நுட்பத்தில் 700 கிலோமீட்டர் விண்வெளி சுற்றுப்பாதைக்கு தங்கள் தயாரிப்பு ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை ஏவி நிலை நிறுத்தி சாதிப்பேன் என ஆனந்த் மேகலிங்கம் கூறினார். அதேபோன்று வருகின்ற அக்டோபர் 13ஆம் தேதி சென்னையில் ஒரே சமயத்தில் 2 ராக்கெட்டுகளை விண்ணில் ஏவி சாதனை படைக்க உள்ளதாக தெரிவித்தார். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களிலும் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பது செயற்கைக்கோள் தான். ஏடிஎம் மிஷினில் பணம் எடுப்பதாக இருந்தாலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற துரித உணவுகளை வாங்குவதற்கும் நம் அன்றாட உளவியல் வாழ்க்கையில் விண்வெளி உள்ள செயற்கைக்கோளின் பங்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் இளைஞர்கள் அனைவரும் விண்வெளி ஆராய்ச்சி பற்றியும் செயற்கைக்கோள் பற்றியும் நிச்சயமாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ரூபி 2 செயற்கைக்கோள் பொருந்திய ராக்கெட்களை விண்ணில் ஏவி சாதனை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாசாவில் 4 வாரங்கள் நடைபெற்ற சர்வதேச அடுத்த தலைமுறைக்கான விண்வெளி தொழில்நுட்ப பயிற்சியில் பங்கேற்ற சென்னை விண்வெளி பொறியாளர் பழைய மடிக்கணினியில் துவங்கிய விண்வெளி ஆய்வு பணி புதிய தொழில்நுட்பத்தில் 700 கிலோமீட்டர் விண்வெளி சுற்றுப்பாதைக்கு தங்கள் தயாரிப்பு ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை ஏவி நிலை நிறுத்தி சாதிப்பேன் என ஆனந்த் மேகலிங்கம் கூறியுள்ளார். எங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில இருந்து நாங்க மட்டும் போயிருந்தோம். நம்மள மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 நாடுல இருந்து எல்லாருமே அவங்களுடைய சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வாரம் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க போன மாசத்துல. ஏப்ரல் மாசத்துல. ஸோ ஏப்ரல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாவே ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து செயற்கைக்கோள்ல எப்படி அவங்க நாசா பண்ணியிருக்காங்க, ராக்கெட்ல எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரிலாம் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, இது ஒவ்வொரு இதுவும் வந்து அவங்க எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. பல சயின்டிஸ்ட் கூட வந்து இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நாசா சயின்டிஸ்ட் அங்க இருக்கிற டிஃபென்ஸ் டீமோடையும் நாங்கள் வந்து இன்டராக்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுடைய ஸ்பேஸ் ஃபோர்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், அவங்களுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்க என்ன மாதிரிலாம் தொழில்நுட்பம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உட்காந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அங்கே போய் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மறுபடியும் எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணி புதுசாக நம்மளால கொண்டு வர முடியும், நம்ம இந்திய நாட்டுக்காக எப்படி நம்ம பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணி டீமோட இன்டராக்டும் பண்ணிட்டோம். நாங்கள் எங்களுடைய டெக்னிக்கல் டீமோட அதை வந்துட்டு இன்னும் மிக விரைவில் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு நம்மளுடைய ராக்கெட் லான்ச்சும் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் பெண் பக்தர்கள் தலையில் சிவலிங்கம், ராமதேவர், மச்ச முனிவர் சிலை வைத்து தேர் முன்பாக மாசி வீதிகளில் நடந்து வந்தனர். இதை கண்ட பொதுமக்கள் இந்த சுவாமி சிலைகளை தொட்டு கும்பிட்டு காணிக்கை செலுத்தினர். அடுத்த பழைய ஆயக்குடியை சேர்ந்தவர் முத்து.
இவருக்கு புது ஆயக்குடி கொய்யாவரியில் 8 குழி வயல் உள்ளது. தற்போது இதில் நெல் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக உள்ளது. இவரது வயலுக்கு அருகில் உள்ள நெல் வயல் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் கோடை பயிர் செய்ய அந்த வயலின் உரிமையாளர் ரமேஷ் தீ வைத்துள்ளார். அந்த தீ மளமளவென பரவி முத்தூர் நெல் வயலில் பற்றியுள்ளது. இதில் சுமார் 2 ஏக்கரில் நெல் வயல் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக 2 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து ஆயக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யாரும் நம்புவாங்களா? அங்க ஜீவிதான் மாப்பிள்ள கிழக்க அவர் மில்லுக்காரர். கொடைக்கானலில் 4 நாட்கள் சுற்றுலா மற்றும் ஓய்வு முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னைக்கு புறப்பட்டார். பாம்பார்புரத்தில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை புறப்பட்டார். கொடைக்கானல் பயணம் முழுவதும் அவர் குடும்பத்துடன் நேரத்தை கழித்தார். சட்டசபை தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வு எடுக்க திட்டமிட்டு இதற்காக தனது குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து கடந்த 25ஆம் தேதி காலை தனி விமானம் மூலம் புறப்பட்டு மதுரை வந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக கொடைக்கானல் புறப்பட்டார். அங்கு தனியார் விடுதியில் ஓய்வு எடுத்த முதல்வர் தினமும் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்களிடம் சகஜமாக உரையாடி அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டார். இந்த நிலையில் 4 நாள் ஓய்விற்கு பிறகு இன்று காலை கொடைக்கானல் தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு வழி நெடுகிலும் திமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்து வழியனுப்பி வைத்தனர். அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். மதுரை விமான நிலையத்தில் திருப்பரங்குன்றம், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் மணிமாறன் மற்றும் கிருத்திகா தங்கபாண்டி ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கே. எட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த குடிநீர் குழாய் பைப்பை கீழ் எட்டிப்பட்டியை சேர்ந்த குமரேசன் என்பவர் மகன் இளவரசன் என்கிற தனி நபர் நேற்று முன்தினம் தண்ணீர் பைப்பை உடைத்துள்ளார். இவர் அந்த தண்ணீர் பைப்பை உடைத்தது மட்டுமின்றி தனது வீட்டிற்கு அத்துமீறி குடிநீர் இணைப்பை உரிய அனுமதியின்றி வழங்கியுள்ளார். இதற்கு அவர் அப்பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் நான் அனுமதி வாங்கியுள்ளதாக ஊர் மக்களை நம்ப வைத்துள்ளார். அவரிடம் விசாரித்த போது இதுகுறித்து எங்களிடம் ஒரு மனு மட்டுமே அளித்துள்ளனர். நாங்கள் பட்டா நிலத்தில் உள்ளதால் உரிய அனுமதி வழங்கவில்லை என்று கூறினார். எனவே என்னிடமோ ஊராட்சி செயலாளரிடமோ உரிய அனுமதி பெறவில்லை. அனுமதி பெறாமல் குடிநீர் குழாய் பைப்பை உடைத்து தனது வீட்டிற்கு தண்ணீர் இணைப்பு கொடுத்ததால் அப்பகுதியில் உள்ள பல கிராமங்கள் தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றனர் என்று அப்பகுதியில் உள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பகுதியில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த தண்ணீர் பைப்பை இந்த தனிப்பட்ட நபர் உடைத்ததால் அப்பகுதி மக்களுக்கு கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாவிடம் விசாரித்த போது அவர் என்னிடம் முறையாக அனுமதி பெறவில்லை. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் தெரிவித்துள்ளார். இவர் முறையாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அனுமதி பெறாமல் அத்துமீறி தண்ணீர் குழாய் பைப்பை உடைத்ததால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஊர் பொதுமக்கள் அவருக்கு எதிராக அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் முறையிட்டு வருகின்றனர். அவன் மட்டும் தான் செய்யலன்னு சொன்னான். அவன் பகுதி கூட வந்து ரோடு இல்லைன்னா 1.5 கிலோமீட்டர் என்ஆர்ஜிஎஸில் ரோடு வாங்கி ரோடு போட்டு கொடுத்தேன். அங்கே 10 வீட்டுக்கு தண்ணி இருக்குதுன்றதுனால தண்ணி இல்லைன்னா 2 போர், இந்த ஊருக்கு தண்ணி போர், அந்த ஊருக்கு தண்ணி போர் போட்டு அங்கே மினி டேங்க் கட்டி கொடுத்தேன். அந்த 30,000 லிட்டர் போட்டு இந்த 150 கூட இதுக்கு தண்ணியை ஏற்றி கொடுத்துட்டேன். வேறு என்னங்க ஐயா நாங்கள் பண்ண முடியும்? அந்த இடத்துல யாரும் கேட்கறது, அவங்க மட்டும் தான் கேட்குறான். தனிப்பட்ட மோட்டிவ்னா அவன் வந்து நான் என்னைக்கு தலைவர் வந்தேன்னா அன்னைக்கு வந்து எனக்கு அவனுக்கு ஆப்போசிட்டுங்க. ஆப்போசிட்ன்றதுனால வந்து 5 வருஷ காலமாக பல பெட்டிஷன் என் மேலே போட்டுருந்தாங்கிறான். இப்போ தலைவர் பதிக்கிற வரைக்கும் அவனால் எதுவும் அங்கே பண்ண முடியல. தலைவர் பதி முடிஞ்சதோடனே இப்போ நீ என்ன கேட்குறன்ற மாதிரி என்னை கேட்கறதே பைப்லைன் போட்டு. கும்பகோணம் அருகே உள்ள திபவி ராஜபுரம் அக்ரஹாரத்தில் ஸ்ரீ வாசுதேவ நந்தா வேத ஆகம பாடசாலை திறப்பு விழா மற்றும்
ராதா கல்யாண மகோத்சவம் புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று பாடி பக்தர்கள் பஜனை பாடல்களுக்கு கோலோட்டத்துடன் ஆடி பாடி கொண்டாடினர். திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஸ்ரீ வாசுதேவநந்தா அறக்கட்டளை சார்பில் புதிதாக திறக்கப்பட்ட வேத ஆகம பாடசாலை நிறுவனர் ராஜகோபால் பட்டாச்சாரியார் தலைமையில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 27ஆம் தேதி ஆவகந்தி ஹோமம் மற்றும் மகா பூர்ணாகுதி சாற்று முறை தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று கீதா கோவிந்தம், அஷ்டபதி, பஜனை, நாம சங்கீர்த்தனம், திவ்ய நாம பஜனை, சங்கீத உபன்யாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து ராதா கல்யாணம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உஞ்சவர்த்தி, அஷ்டபதி பஜனை, திவ்ய நாம பஜனை மற்றும் பாகவத பஜனைகளுக்கு கோலாட்டத்துடன் ஆடி பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள் மங்கள பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்தனர். அதனை அடுத்து திவ்ய நாம பஜனை, திருமங்கல்ய தாரணம் எனப்படும் ஸ்ரீ ராதா கல்யாணம் நடைபெற்றது. இதனையடுத்து மகா தீபாராதனை செய்யப்பட்டது. முன்னதாக பெண்கள் பங்கேற்று திருமணம் சம்பந்தமான சடங்குகளை செய்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆடி பாடி வழிபாடு செய்தனர். சம்பிரதாயப்படி இந்த நிகழ்ச்சி இன்றைய தினம் காலையில் துவங்கப்பட்டு முக்கியமாக திருக்கல்யாணத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உண்டு, அதுபோல இங்கே விஷனை நடுவில் வைத்து சுற்றிலும் பெண்களால் ஆடக்கூடிய பிருந்தாவனத்தில் எப்படி கிருஷ்ணன் தனியாக இருந்து அவர் கூட கோபிகாசிரிகள் எல்லாம் எப்படி ஆடினார்களோ அதுபோல இந்த இடத்திலே நடுவில் விஷரை வைத்துக் கொண்டு திண்டிவனம் அடுத்த பிரசித்தி பெற்ற தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து பால்குட ஊர்வலம், சுவாமி வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதன் சிகர நிகழ்ச்சியாக தேர்வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்போது அங்கிருந்த ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இந்துக்களின் புராண நூல்களில் ஒன்றான மகாபாரதத்தை நினைவு கூறும் வகையில் அமைய பெற்றுள்ள கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 14ஆம் தேதி சாகை பார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி 18 நாட்களாக மகாபாரத சொற்பொழிவுகளுடன் இந்த திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான திருநங்கைகள் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கோவிலுக்கு வருகை தந்து அரவானை கணவனாக பாவித்து மணப்பெண் கோலத்தில் வந்து பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். இந்த விழாவில் இறுதிக்கட்ட நிகழ்ச்சியாக அரவான் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அரவான் சிரசு கோவிலை சுற்றி வந்து இந்த திருத்தேரில் பொருத்தப்பட்டவுடன் திருத்தேரோட்டம் தொடங்கியது. திருத்தேருக்கு முன்பு வேண்டுதலின் பேரில் தங்கள் விவசாய நிலத்தில் விளைந்த விளைபொருட்களை சூறையிட்டு தங்கள் வேண்டுதலை பொதுமக்கள் நிறைவேற்றுவார்கள். அப்பொழுது இந்தியாவிலிருந்து வந்திருந்த திருநங்கைகளும் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் கோவிந்தா என்ற விண்ணை பிளக்கும் அளவுக்கு கரகோஷங்களை எழுப்பி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள் பந்தலடிக்கு சென்று தாலியை துறக்கும் நிகழ்வு நடைபெறும்.